எல்லா இடத்திலையும் போதைப் பொருள் விற்குது, விற்காத இடமே கிடையாது. எல்லா இடத்திலையும் போதைப் பொருள் தாராளமா கிடைக்குது. எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் எல்லா பக்கம் கிடைக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது. இந்த ஆட்சி ஏற்பட்ட ஒரே ஆண்டில் இந்த போதைப் பொருள் விற்பனை தொடங்குச்சு. அப்போதான் நான் சட்டமன்றத்தில் பேசினேன், முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை தொடங்கப்பட்டு விட்டது, அதை நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழ்நாடு சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை கொடுத்தோம். அதெல்லாம் அவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். அதனால இன்றைக்கு தமிழகத்தில் கடுமையாக மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிச்சிருக்காங்க இந்த போதைப் பொருளால. இன்றைக்கு காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. இதுக்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார், அவர் இந்த போதைப் பொருளை தடுக்கிறன்னு 2.0, 3.0, 4.0 ஓ போட்டுட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் ஓ போட்டது தான் மிச்சம்.